இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட பசங்களை பாத்துக்கிறதுக்காக வீட்டு வேலைக்காரி சேர்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் நான் என்ன சொல்றேன்னா நீ நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனா அவ எதுவுமே கேட்காம கரெக்டா போன பார்த்து ஒரு வேலைக்காரி வர அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் போனை வைக்கிறேன் வேலைக்காரி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு பேசிட்டு இருக்கா. அவளும் அந்த வேலைக்காரியை கூப்பிட்டு என்ன மெடிசன்லாம் பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலா சொல்லி முடிச்சிடுறா. அடுத்த நாள் அந்த பசங்களோட அம்மா அப்பா வேலைக்கு போயிருப்பாங்க. இவ மட்டும்தான் வீட்டுல இருப்பா. அப்போ ஒரு பொம்மையை தூக்கிட்டு வந்துட்டு அந்த பசங்க கிட்ட பயங்காட்டுறா. இது பேர் என்ன தெரியுமா? பிசாசு. நீங்க எங்க போனாலும் இது நோட் பண்ணும். இங்க நடக்கிற எந்த விஷயத்தையுமே நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. அப்படி மீறி நீங்க சொன்னீங்கன்னா உங்க அம்மா இறந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. அந்த பசங்களும் அதை நம்பிடுறாங்க. இப்ப அவ தனியா வீட்டுல இருக்கப்ப அவ பாய் ஃப்ரெண்ட் அந்த வீட்டுக்கே தேடி வந்துடுறான். வந்த அந்த பசங்க ரெண்டு பேருமே போட்டோ எடுத்துட்டு போயிருப்பா. இப்ப இவங்க அம்மா அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அந்த பசங்களை கொஞ்ச நாள் இவங்க ரெண்டு பேரோட நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருப்பாங்க. அந்த பையனும் அம்மா உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு இருந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறா. இவ திரும்பவும் அவங்க அம்மா கிட்ட இப்படிலாம் சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அவங்க அம்மாவை நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல நீ எங்க என் பேச்ச கேக்குற, சரி வீடு நான் ஒன்னு சொல்றேன், நீ என்ன பண்ற அவட்ட சொல்லாமே நீ வீட்டுக்கு சொல்லாம கொள்ளாம போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க.